சிட்லப்பாக்கத்தில் 8 வருடங்களாக இயங்கி வந்த செல்போன் கடையின் பூட்டை உடைத்து செல்போன் மற்றும் உதிரி பாகங்களும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணமும் திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், திருட்டு தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது ஸ்ரீராம், சிட்லப்பாக்கத்தில் 8 வருடங்களாக இயங்கி வந்த செல்போன் கடையின் பூட்டை உடைத்து செல்போன் மற்றும் உறுதி பாகங்கள் 50,000 ரொக்க பணம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. சிசிடிவி காட்சிகள் பயந்து ஹெல்மெட்டுடன் கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கையில் கடத்த பொருட்களை அள்ளிச் செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த முத்துலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ். இவர் அதே பகுதியில் ஜெயின் மொபைல் என்ற பெயரில் செல்போன் கடை மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை கடை, பழுதுபாகம் கடையும் வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்ற மகேஷ் காலையில் வந்து கடையை திறக்க முற்பட்ட போது ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பழுது பார்ப்பதற்காக வாங்கி வைத்த 30க்கும் மேற்பட்ட செல்போன்கள் காணாமல் போனதும் தெரிய வந்து அதன் பின்னர் கடைக்குள் சென்று பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது 2 மர்ம நபர்கள் ஹெல்மெட்டுடன் வந்து கடைக்குள் இருந்த பொருட்களை அள்ளி செல்ல தெரிய வந்து அது மட்டுமின்றி உடனே இது குறித்து சிட்லப்பாக்கத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தாம்பரம் மற்றும் பெருங்குளத்தூர், வண்டலூர், முடிச்சூர் ஆகிய பகுதியில் அடுத்தடுத்து 8 கடைகளின் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. அது மட்டுமின்றி நேற்று முடிச்சூர் பகுதியில் 40,000 ஒரு வீட்டில் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த நிலையில் தற்போது செல்போன் கடையில் கொள்ளையடிக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பு இருந்து குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து உடனே கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை பொதுமக்களும் மற்றும் கடை உரிமையாளரும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.